அனைவருக்கும் வணக்கம். இப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னா, வயசான அம்மாக்களும் அப்பாக்களும் நீங்கள் உங்களுக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வைங்க. எல்லாத்தையும் குழந்தைகளுக்குன்னு கொடுக்க வேண்டாம். நம்ம குழந்தைங்க தான், எல்லாம் நம்மளோடது தான். ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் யாரையும் நம்பாதீங்க. புருஷன் பொண்டாட்டி, பொண்டாட்டி புருஷன், அவங்களும் ஓரளவுக்கு இப்போ யங்கெல்லாம் ரொம்ப ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. அந்த காலத்து ஆளுகள்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனெல்லாம் ரொம்ப மோசம். பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்கங்கிற துணியெல்லாம் பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு வாங்கி போட்டுறாங்க. பணம் நம்மளுக்கு எப்போ இக்கட்டான நிலமை வரும்னே தெரியாது. ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துடாதீங்க. யாரோ கேட்குறாங்கன்னா கேட்பாங்க. கேட்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நம்மக்கிட்ட காசு இருக்குன்னா கேட்குறதுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இல்லைன்ட்டு நீங்கள் போய் ஒரு 10 ரூபா கேட்டு பாருங்கள். அப்போ தான் அவங்க சுயரூபம் தெரியும். அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்குன்ட்டு நீங்கள் டண்டராக அடிக்காதீங்க. இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு வீடு வாங்க போகிறீங்க, ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னா முதவே சொல்லாதீங்க. ஸ்டேட்டஸில் போட்டு அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு நிலைக்கவும் செய்யாது. வாங்கிறதுக்கு முன்னாடியே வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த காசெல்லாம் எங்கேயோ போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைங்க. நீங்கள் சொல்கிறதுன்னா வாங்கின பிறகு சொல்லுங்கள், அது தெரியத்தான் போகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வாங்கிறதுக்கு முன்னாடியே ஆடம்பரமாக சொல்லி 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 வாங்கவும் முடியாது, நம்மளுக்கு நிலைக்கவும் செய்யாது. இந்த என்ன சொல்லுவாங்க, நம்ம முன்னாடி பரவாயில்ல நீ அப்படி இப்படிமா, பின்னாடி பாரு எப்படி சம்பாதிச்ச, எப்படி இருந்தவ இன்றைக்கி இப்படி இருக்கிறா அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய யாரும் நம்மளை மனசார வாழ்த்த மாட்டாங்க. கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்க பழகுங்க. காசு இருக்கோ கொஞ்சம் பத்திரப்படுத்துங்க. அது பொண்ணாக இருந்தாலும் சரி, ஒய்ஃப்கிட்டையும் கொஞ்சம் வேணும், சேமிக்கணும். ஏதோ ஒன்று நகை நட்டு வாங்க முடியும்னா சின்னதாக வாங்கி வைங்க. இல்லை ஏதோ பேங்க்கில் போட முடியும்னா அப்படி சேர்த்து வைங்க. இல்லை பர்ஸ்லேயே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழிச்சு வைங்க. காசை இருக்குன்ட்டு எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸுலேயும் அதுலேயும் இதுலேயும் போடாதீங்க. இது உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன். முடிஞ்சது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.